தேவனால் பயன்படுத்தப்பட்ட பாத்திரம். அவர் இயேசு கிறிஸ்து பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். யோவான் 3:30. தலைப்பு: அறிந்ததை கூறுங்கள். இன்றைய மிஷனரி சாமுவேல் ஸ்வேமர். மண்ணில் பிறந்தது 12/4/1867 ஆண்டு. விண்ணில் சென்றது 2/4/1952 ஆண்டு. ஊர் விர்ஸ்லேண்ட், மெக்சிகன். நாடு அமெரிக்கா. தரிசன பூமி அரேபியா. இஸ்லாமியர்களின் அப்போஸ்தலர் என்று அழைக்கப்பட்ட சாமுவேல் ஸ்வேமர் 1867 ஆண்டு பிறந்தார். கிறிஸ்தவ முறைப்படி வளர்ந்த இவர் சிறு வயதிலேயே மிஷனரி தாகம் உடையவராக காணப்பட்டார். இவரது சகோதரி நெல்லி ஸ்வேமர் என்பவர் 40 வருடங்கள் சீனா தேசத்தில் மிஷனரியாக பணி செய்தவர். கல்லூரியில் இறுதி ஆண்டு படித்து கொண்டிருந்த போது ராபர்ட் வில்டர் என்ற மிஷனரியின் சவாலான செய்தியினால் தொடப்பட்டார். தன்னை ஆண்டவர் மிஷனரி பணிக்காக அழைப்பதை உணர்ந்தார். எனவே அரேபிய உலகிற்கு செல்ல தீர்மானம் செய்தார். ஆனால் இவரை பொருளுதவி செய்து தாங்கவும் உற்சாகப்படுத்தவும் எவரும் முன்வரவில்லை. ஸ்வேமர் தன் நண்பர் ஜேம்ஸ் கென்னடியுடன் இணைந்து ஜெபிக்க ஆரம்பித்தார். இருவரும் ஒரே தரிசனம் உடையவர்களாக ஒற்றுமையாக செயல்பட ஆரம்பித்தனர். அரேபியன் மிஷன் என்ற இயக்கத்தை ஆரம்பித்து அதற்கான உதவிகளை பலரிடமிருந்தும் கேட்டு பெற்றுக்கொண்டனர். தங்களின் மிஷனரி பயணத்திற்கான உதவிகள் அனைத்தும் கிடைத்தவுடன் 1889 இருவரும் அரேபியாவிற்கு மிஷனரியாக சென்றனர். சாமுவேல் ஸ்வேமர் பாரசீக வளைகுடா பகுதியில் தன் பணிகளை ஆரம்பித்தார். தெருக்களில் நின்றும் பொதுக்கூட்டங்களில் கூடியும் வீடு வீடாக சென்றும் மக்களை கிறிஸ்துவிடம் வழிநடத்தினார். ஊழிய பாதையில் வரும் இன்னல்களோ ஏராளம். 1904 ஆண்டு ஸ்வேமர் 4 மற்றும் 7 வயதான தன் 2 சிறு மகள்களையும் மரிக்க கொடுத்தார். வேதனையிலும் முன்வைத்த காலை பின்வைக்காமல் உறுதியுடன் பணிபுரிந்தார். 1912 ஆண்டு அனைத்து இஸ்லாமிய ஊழியர்களை வழிநடத்தும் பொறுப்பை பெற்றார். 17 வருடங்களாக காய்ரோவை மையமாக வைத்து உலகின் பல பாகங்களுக்கும் சென்று இஸ்லாமியர்களை கிறிஸ்துவுக்குள் நடத்திய இவர் மகத்தான தேவ மனிதர். அன்பரே, உங்கள் மூலம் எவ்வித மக்கள் கிறிஸ்துவை கண்டு கொள்ளப் போகிறார்கள்? வாழ்விலிருந்து வாழ்வுக்கு. கர்த்தருடைய வேலையை செய்யும்போது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதே நமது இலக்காக இருக்க வேண்டும்.